பரிசுத்த ஆவி, தேவ ஆவி அப்படி சொன்னா தேவன் அர்த்தம். தேவ ஆவி நமக்குள் காணப்படுவதும், அதாவது தேவன் நமக்குள் காணப்படுவதும் தேவ ஆவியினால் நிறையப்படுவதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ஆனாலும் இந்த தேவாவியை, பரிசுத்த ஆவியை பெறுவதற்கும் நிறைவதற்கும் வாஞ்சிப்பேன், கவனம் செலுத்துவேன், அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன், என்னுடைய வாழ்க்கையினுடைய டார்கெட்டே இதுதான் எப்படின்னு சொல்றது பெரிய காரியம் அல்ல. அதற்கு மேல என்ன பெரிய காரியம்? இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து, ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர தேவன் இல்லை என்பதனுடைய முக்கியத்துவம் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொன்னா அது உன்னுடைய வாழ்க்கையில பிரயோஜனமே இல்லை. நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். பரிசுத்த ஆவி என்பது தேவனை குறிக்குது, தேவன் நமக்குள் வருகிறதை குறிக்குது, தேவன் நமக்குள்ள வந்து நமக்குள் நிறைகிறதை குறிக்குது. அதுதான் பரிசுத்த ஆவியின் நிறைவை நாம பெற்றுக்கொள்ளுகிறதான காரியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவ பிள்ளைகள்னா அவர்கள் முத்திரையிடப்படுவதும், தேவ பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதும், தேவ ஆவியினால் நிறையப்படுவதும், அவருடைய ஊழியத்திற்கும் விசுவாச வாழ்க்கைக்கும் அவர்கள் ஸ்திரப்படுவதற்கும் பலப்படுவதற்கும் மிக மிக அவசியமான காரியம். ஆனால் இதில் அதிக கான்சென்ட்ரேட் பண்றதை காட்டிலும் ஃபர்ஸ்ட் எதுதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த தேவனாகிய கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொண்டு இதுல விருப்பத்தை காண்பிக்கிறது தான் முக்கியம். இல்லைன்னா இந்த சீமோன் என்கிற ஒரு மந்திரவாதியை போல இந்த வரம் எனக்கு வேணும், இதை கொடுத்துருங்க அப்படி என்று சொல்லி அந்த வரத்தின் மேல விருப்பத்தை காண்பிக்கிறதா அது மாறிவிடும். அதை ஆண்டவர் விரும்பவே இல்லை. நான் உங்களுக்கு விளக்குகிறேன் பாருங்க. ஏனென்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, எனக்கு தேவை பரிசுத்த ஆவி தான் அப்படி என்பீர்கள் என்றால் அது பிரயோஜனமானது அல்ல, அல்லது ஆபத்தானதும் கூட. யோவேல் 2 அதிகாரம் 27-28 வசனங்களை வாசிக்கலாம். யோவேல் 2 அதிகாரம் 27-28. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்படுவதில்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். இதுதான் வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் அது நிறைவேறினது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இதில் நீங்க முக்கியமாய் கவனிக்க வேண்டிய பகுதி என்னவென்று சொன்னால் 28வது வசனத்துல அதற்கு பின்பு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை, ஒரு எழுத்தையும் ஒரு எழுத்தின் உறுப்பை கூட தள்ளுவதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, தள்ளினா விழ போறோம்னு அர்த்தம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு ஒரு எழுத்து மாத்திரம் கிடையாது, 2 வேர்டை பயன்படுத்துறாரு. அதற்கு பின்பு அப்படின்னு சொன்னா ஒரு காரியம் நடந்த பின்பு தான் அடுத்த காரியம் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். எதற்காக அப்படி பேசுகிறார் பாருங்க. அதற்கு பின்பு பரிசுத்த ஆவியை பெறுவார்கள் அப்படின்றதான காரியம். ஆனா அதற்கு முன்பு என்ன? நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவன் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை. தேவனாகிய கர்த்தர் என்பவர் ஒருவர் மட்டும்தான், அவர்கள் நடுவில் இருக்கிறவர் அவர். நான் உங்கள் நடுவில் இருக்கிறவர், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர். 3 காரியங்களை சொல்றார். அப்ப நடுவில் இருக்கிறவர் யார்? இயேசு சொன்னார் 2-3 பேர் நாமத்தினால நீங்கள் கூடுகும் போது அவர்கள் மத்தியில இருக்கிறேன்னு சொன்னவர் இயேசு தான். சரியா? நடுவில் இருக்கிறேன்னு சொல்றார். மனுஷனா நின்று கொண்டே அவர் பேசுறாரு, நீங்க 2-3 பேர் கூடினாலும் நான் உங்கள் நடுவில் இருப்பேன், இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்படி சொன்னா நடுவில் இருக்கிறவர்னா இயேசு. இயேசு பிறந்த போதே தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் தேவன் இப்ப மனுஷர்களோடு இருக்கிறார், மனுஷர்கள் மத்தியிலே தேவன் காணப்படுகிறார், மனுஷர்கள் மத்தியிலே அவர்களோடு கூட வாசம் பண்ணுகிறார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப என்ன ஆண்டவர் சொல்றார்? முதலாவது நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவன். ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக சொல்ற, அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை, நான் தான் உங்கள் தேவனாகிய இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் தான், அந்த இம்மானுவேல் என்பவர் தான் தேவனாகிய கர்த்தர் என்று நம்பணும். 2வது. 3வது காரியம் வேறொருவர் இல்லை என்று நம்பணும். இதெல்லாம் அப்போஸ்தலர்கள் நம்பினார்கள், விசுவாசித்தார்கள் என்றால் தான். ஏன் நான் சொல்ற, ஆண்டவர் சொல்ற இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். அதற்கு முன்பு பாத்தீங்கன்னா வெட்கம், இப்போ வெட்கம் உண்டாகாது. ஏன் அப்படின்னு சொன்னா அவரே அவர்கள் மத்தியிலே வந்து விட்டார், எதிர்பார்த்தவர் வந்து விட்டார், வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது, வெட்கம் கிடையாது. அறிந்து கொள்வீர்கள். 28வது முதல் பகுதி
ஐ ரிப்பீட், நீங்க திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை வாசித்து பாருங்க. அதன் பின்பு இந்த காரியத்தை அறிந்து, இந்த 3 காரியத்தையும் அறிந்து கொண்ட பிறகு, இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் அவர்தான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை அப்படி என்கிற சத்தியத்தை அறிந்து கொண்ட பின்பு ஊற்றப்படுகிறதுக்கு பேர் தான் பரிசு. அதாவது அப்பதான் அவர் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். எதற்கு நான் சொல்றேன்? பரிசுத்த ஆவி அல்லது தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறது ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த தேவனே யார் என்று அறிந்து கொள்றதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் இட்ஸ் நத்திங் ஃபார் மீ, இட்ஸ் இம்மெட்டீரியல் அப்படின்னு சொன்னா மிகுந்த ஆபத்தான நிலையில நீங்கள் காணப்படுகிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். ஆண்டவர் முக்கியம் கொடுக்க சொல்றதுக்கு முக்கியம் கொடுக்கணும். நான் தகன பலிகளை காட்டிலும் தேவனை அறிகிற அறிவை நான் விரும்புகிறேன் அவர் சொன்னா அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை ஆண்டவரே, நாங்க எங்க வழியில தான் உண்மை தேடுவோம், நாங்கள் நினைக்கிற இடத்துல தான் உண்மை தேடுவோம் அப்படி என்று சொன்னால் விழப்போறோம் என்று சொல்லி அர்த்தம். சரியா? தொடர்ந்து பாருங்க. ஏன் இது முக்கியம் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியை பெறதான் நாம விரும்புகிறோம், ஆனால் வேறொரு ஆவியை பெற்றுவிட முடியும். எப்ப ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, தேவனை அறிகிற அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, அல்லது அவர் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, நாம பரிசுத்த ஆவின்றது வரோம், அவரை எனக்குள்ள வந்துடணும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா, நாம வேறொரு ஆவியை பெற்றுக்கொண்டு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாய் நம்மளை ஏமாற்றி கொண்டிருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடியினால் இந்த வார்த்தை முக்கியம். எதுனா, தகன பலிகளை காட்டிலும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை மிகவும் முக்கியம். பாருங்க, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி ஒரு எச்சரிப்பு காணப்படுகிறது. 2 கொரிந்தியர் 11:4, எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தான் ஆனால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே என்று சொல்லி ஒரு எச்சரிப்பு அந்த சபைக்கு கொடுக்கப்பட்டதை நீங்க பார்ப்பீர்கள். இந்த வார்த்தை இந்த நாளில கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு அந்த நாளில சொல்லப்பட்டதை காட்டிலும் அதிக முக்கியமான வார்த்தை என்று சொல்லி நான் நிச்சயமாய் நம்புகிறேன். நன்றாய் கவனித்து பாருங்க. அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் பிரசங்கியாத, அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத. அப்போஸ்தலர்கள் ஏற்றுக்கொண்டவர் யார் என்று சொல்லி நான் உங்களுக்கு இப்பதான் சொல்லி காண்பித்தேன் யோவேலில் இருந்து. எப்படி? இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் நான் என்றும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், வேறொருவர் இல்லை என்றும். இப்ப இதெல்லாம் இயேசுதான் குறிக்குதுன்னு நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன். இதைதான் அப்போஸ்தலர்கள் அறிந்து கொண்டார்கள், அவருடைய ஆவியினால் தான் நிரப்பப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அப்போஸ்தலன் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்று சொன்னால், நாங்கள் பிரசங்கியார். அப்ப அப்போஸ்தலர் பிரசங்கித்த அந்த தேவனாகிய கர்த்தர், இந்த இயேசு யார் அப்படின்னு சொன்னா, யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த தேவனாகிய கர்த்தர் தான் அவர்கள் பிரசங்கித்த தேவனாகிய கர்த்தர், அதாவது இயேசு என்று சொல்லி அர்த்தம். நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை, அப்ப வேறொரு இயேசு பிரசங்கிக்கப்படுகிறாரா? அநேக கிறிஸ்தவர்கள் வேறொரு இயேசுவை நம்புகிறார்களா என்று சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க கேட்டுக்கொள்ளுங்க, நீங்க ஆராய்ந்து பாருங்க, அவரிடத்துல கேளுங்க. இந்த அப்போஸ்தலர் பிரசங்கித்த இயேசு யாருன்னா, யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 27-28 வசனங்களில் சொல்லப்பட்ட இந்த இயேசு தான் அப்போஸ்தலர் பிரசங்கித்த இயேசு. அந்த இயேசுவையா நீங்க இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? அந்த இயேசுவை நீங்க அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், அப்ப நீங்க பெறுகிறதான பரிசுத்த ஆவி சேஃபானது. இல்லை என்று சொன்னால் அது வேறொரு ஆவியா இருக்க முடியும் இல்லையா? நான் சொல்லல, அவர் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். வேறொரு இயேசு அறிமுகப்படுத்தப்பட்டால் வேறொரு சுவிசேஷம் அறிமுகப்படுத்தப்படும், வேறொரு ஆவி பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொண்டவர்கள் நன்றாய் சகித்திருப்பார்கள். என்ன அர்த்தம்னா, அறியாதபடி காணப்படுவார்கள், பரிசுத்த ஆவி என்று சொல்லி நினைத்து கொண்டிருப்பார்கள். சரியான சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டோம், சரியான வழியை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் நினைத்து. காரணம் என்ன? இயேசுவை நம்புகிறோம் என்று சொல்லி. அப்ப மெய்யான இயேசு அல்லது அப்போஸ்தலர் பிரசங்கியாத ஒரு இயேசு பாத்தீங்கன்னா உலகத்துல அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறான். அவனை அநேகர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொண்டு வேறொரு சுவிசேஷம் என்று ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவி அல்லாததை பரிசுத்த ஆவி என்கிற பெயரில் ஏற்றுக்கொண்டு நன்றாய் சகித்திருப்பார்களே என்று சொல்கிறார். இதுல சீக்ரெட் ரகசியம் என்ன, நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலர்கள் பிரசங்கியாத இயேசு.
அப்ப அப்போஸ்தலர்கள் பிரசங்கியாத இயேசு யாருன்னா, யோவேல் 2ஆம் அதிகாரத்துல 27-28 வசனத்துல சொல்லப்படாத இயேசு என்று சொல்லி அர்த்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப பரிசுத்த ஆவி முக்கியம். ஆனால் தேவனை அறிகிற அறிவுக்கு அப்புறம் தான் பரிசுத்த ஆவி முக்கியம். இல்லைன்னா டேஞ்சர்னு அர்த்தம். சரியா? அதனால எல்லாரும் பெற்ற பரிசுத்த ஆவியெல்லாம் அசுத்த ஆவின்னு நான் சொல்லல. டேஞ்சர் காணப்படுது. ஏன்னா சரியான சுவிசேஷம் அல்லாததை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கான காரியம் அதிகமாய் காணப்படுது. அல்லது இயேசு என்கிற பெயர்ல இயேசு அல்லாத ஒன்றை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கான வாய்ப்பு அதிகமாக இதில் காணப்படுது. ஜாக்கிரதையா இருக்கணும். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் அடிப்படையில தேட வேண்டும். அதன் அடிப்படையில வாஞ்சிக்கிறதுக்கு பேர் தான் பரிசுத்த ஆவி. தேவனை அறிகிற அறிவை விரும்பி அதற்கு பின்பு தேடுகிறதுக்கு பேர் தான் உண்மையான பரிசுத்த ஆவி. அப்பதான் சேஃபான ஆண்டவருடைய ஆவியினால நிறைக்கப்படுவீர்கள். அவருடைய ஆவியினால முத்திரையை பெற்றுக் கொள்வீர்கள். டு பி சிம்பிள், தேவ பிள்ளைகளாய் காணப்படுவீர்கள். அதான் முத்திரையிடப்படுகிற காரியம்.